பாய் எம் ஓகே முத்துக்குமார் ஓகே சகோதரி எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேண்ணா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வீட்டில் எல்லாரும் சௌக்கியமாண்ணா? சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? அஜி இருக்கிறியா? ஹாய் அம்மு, நலமா? சாப்பிட்டாச்சா? என்ன சாப்பிட்டீங்க? உங்களுக்கு 31வது லைக் போட்டாச்சு. மானிடேஷன் ஆயிடுச்சு. ஆமா பழனிசாமி அண்ணா, சேனல் மானிடேஷன் ஆகி 1 மாசம் ஆகுது. வணக்கம் அண்ணா. வணக்கம், மதிய வணக்கம். சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? அஜி இருக்கிறியா? அன்பு தங்கைக்கு இனிய காலை வணக்கம். தங்கையை பார்த்து 4 நாள் ஆச்சு. ஏன் உங்க லைவுக்கு வர மாட்டேங்குது? வீட்டில் எல்லோரும் நலமா? சாப்பிட்டாச்சா? இன்னைக்கு எத்தனை மீன் கொலை பண்ணுனீங்க? லைக் போட்டாச்சு. வாங்கண்ணா வாங்க. கமல், இன்னைக்கு நாங்கெல்லாம் கொலைலாம் பண்றது கிடையாது கமலண்ணா. அது பாட்டுக்கு கொலையாவிதான் வர்றோம். நாங்க மீன்குளம் போச்சோண்ணா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹலோ 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 ஹலோ. யா பழனிசாமி நான் எத்தனை ஹலோ மக்கா. உன்னோட குடும்பத்தில் நானும் ஒருவனாகத்தான் இருப்பேன் மக்கா. என்ன பத்தி உனக்கு முழுசா தெரியல போல. ஓ அப்படியா பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஓகே பெஸ்ட் ஃப்ரெண்டு இருக்கலாம். இருந்தா சந்தோஷம்தான் பெஸ்ட் ஃப்ரெண்டு. எப்படி சொல்லன்னு எனக்கு தெரியல. ஏன்னா பெஸ்ட் ஃப்ரெண்டு, அந்த பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படிங்கிறதெல்லாம் வந்து அது ஒரு உணர்வு. அதையும் தாண்டி நீங்க ஒரு ஆண், நான் ஒரு பெண். அதாவது எனக்குன்னு ஒரு என்னுடைய ஃபேமிலியில் எனக்காக ஒரு கட்டுப்பாடு இருக்கு. அதாவது ஒரு அம்மா, ஒரு இன்னொரு எப்படி சொல்ல, ஒரு பெண் பேர்லே ஒருத்தங்க வந்தாலும் அவங்கள வந்து அவங்க பெண்ணு தான் அப்படிங்கிறது நான் தெரியாம நான் வந்து அவங்கள என்னோட வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிடவே மாட்டேன். அவங்க ஒருவேளை என்ன மாதிரி ஒரு சேனல் வச்சு அவங்க இந்த பேர்ல இருக்கிறவங்க இவங்க தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுனா ஓகே, நீங்க ஃபேமிலியோட வாங்க, எங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு நான் வந்து அவங்கள அழைப்பேன். ஆனா அதை தாண்டி ஒரு ஜென்ஸு எவ்வளவு நல்லா தான் என்கிட்ட பேசட்டும், பேசினாலுமே நான் வந்து அவங்கள என்னுடைய வீட்டு அட்ரஸோ இல்லை ஃபோன் நம்பரோ ஏதோ ஷேர் பண்ணி எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட மாட்டேன். என்னோட எங்கள் ஊர் இல்லை வந்து ஒரு ஒரு பின்னா தெரியாத ஒரு நபர் வரும்போது அதை வந்து எப்படி நான் எடுத்துப்பாங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி எடுத்துப்பாங்க. ஒரு நல்ல மாதிரி வந்து இப்போ பேச மாட்டாங்க. யூடியூப் வச்சுருக்காங்களாம், இதில் இருந்து பழக்கத்தில் ஒரு ஃபேமிலி. அது ஃபேமிலி வந்தால் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலியோட உங்கள் மனைவி மக்களோடு நீங்கள் வரும்போது கூட ரொம்ப ஒரு பெருசாக தெரியாது. ஒரு நபர், தனிப்பட்ட ஒரு ஆண் நபர் வந்து சாப்பிட்டுக்கிட்டோ இல்லை குசலம் விசாரிச்சுட்டு போகிற அளவுக்கான ஒரு ஃப்ரீடம் வந்து இங்கே கிடையாது. நாங்கள் வந்து அந்த ஏன்னா எங்கள் ஊரை பொறுத்தவரை எங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸு எங்கள் ஊர் ஒரு கட்டுப்பாடோட வருஷ கணக்கில் வந்து நாங்கள் இங்கே இருக்கோம். அப்போ எங்களை பற்றி எல்லாமே எல்லாத்துக்கும் தெரியும். அப்படிங்கும்போது புதுசாக ஒரு நபர் வரும்போது யார் இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்லை, இது யார், இது எப்படி பழக்கம், அந்த மாதிரிலாம் கொஸ்டின் வரும். இதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லிக்கிட்டு கிடக்க முடியாது. அதுக்காக நான் வந்து என்னுடைய இருப்பிடத்தை கூட நான் இது நாள் வரையும் சரியாக சொன்னது கிடையாது. ஏன்னா புதிய நபர்கள் ஒரு ஆர்வ கோளாறுல நம்மளை வந்து பார்க்க வாரதுனால ஏதாச்சும் ப்ராப்ளம் ஃபேமிலியில் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை சொல்கிறது கிடையாது. சாரி, மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா வந்து இவன் வாங்கினோடனே நீங்கள் வரப்போகிறது கிடையாது. எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, அதனால சொல்கிறேன். ஒருவேளை ஆர்வ கோளாறுல வரும்போது நிறைய ப்ராப்ளங்கள் எல்லாம் வந்து நான் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கோம். அதனால தான் நான் சொல்கிறேன். நம்ம ஒரு ஒரு மாதிரி ஒரு குடும்ப இதில் நம்ம இருக்கிறோம். அதில் ஒரு சின்னதாக கூட ஒரு இது வரக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆள் நான்.